சிறந்த எண்ணம், விடாமுயற்சியால் தலைவராகி தன்னை சுற்றி உள்ளவர்களையும் முன்னேற்றி செல்லக்கூடிய நல்ல மனிதனாகவும் நல்ல தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் மொகமத் அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், மகாத்மா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சேர்மன் BHF BPN மொகமத் நாசர் சார் அவர்களை இந்த நிகழ்விற்கு சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இந்த முதலாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாணவ மாணவியர்களையும் பெற்றோர்களும் அனைத்து துறை பிரின்சிபால் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாலிடெக்னிக் கல்லூரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது பூரா இந்த மாணவர்களுக்கெல்லாம் எந்த விதமான சலுகையுமே கிடையாது. இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், வேறு எந்த துறையாக இருந்தாலும் எந்த சலுகையுமே கிடையாது. யாராக இருந்தாலும் வரணும், அதை ஃபீஸ் கட்டி படிக்கணும். ஃபீஸ் கட்டினா ஒரு மாணவருக்கு பாலிடெக்னிக்னு சொல்லி சொன்னால் ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது 45,000 அரசு கவர்மெண்ட் அரசு விதித்த ஃபீஸாக இருந்துச்சு. அந்த பணத்தை கட்டி தான் படிக்கணும். இன்ஜினியரிங்னா 70,000 80,000 பணம் கட்டி படிக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்து எல்லா கல்லூரிக்கும் தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அரசு என்ன பண்ணுச்சு, இந்த மாநிலத்தில் இந்த கல்வியை முதன்மையாக்கி கொண்டு போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக சாதாரண எல்கேஜி 1ஆம் கிளாஸில் ஆரம்பித்து கல்லூரியினுடைய MPBS இறுதி வரைக்கும் இந்த மாணவர்களை பூரா அந்த அரசு இந்த கல்வியை வந்து தமிழகத்தில் முன்னேற்றி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த சாதாரணமாக ஒரு அரசு பள்ளியில் போய் பார்த்தாலும் சரி, தனியார் கல்வி ஒரு ஸ்கூலில் போய் ஒரு குழந்தைய சேர்க்கணும்னான்னு சொல்லிக்காரு, ஒரு 25% வரைக்கும் அந்த ஸ்கூலில் வந்து அந்த குழந்தைய வந்து இலவசமாக சேர்க்கணும். அதுக்குண்டான பணத்தை அரசு கொடுத்துருவாங்க. அந்த சட்டம் வந்து இப்போ 4-5 வருஷமாக அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் போய் சேர்த்திங்கனாலும் அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுவாங்க, 100 பேர் அவங்க சேர்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் 25 குழந்தைய கட்டாய கல்வியில் அவங்க சேர்க்கணும். அந்த சேர்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த எந்தெந்த குழந்தைய போர்டில் போட்டிருக்காங்க அந்த 25% வேக ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா ஒரு 30 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த 5 பேரை மறுபடியும் அந்த 25 பேரில் யாரும் வராட்டி 5 பேரை குழுக்களில் போட்டு அந்த மாதிரி ஆரம்பத்தில் 1ஆவதில் ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 5-6 வருடங்களில் அந்த மாதிரி ஒரு 25 பேரை 1ஆவதுலேருந்தே அந்த அரசு ஆகிடுச்சு. நாங்கள் இந்த பாலிடெக்னிக் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 வருஷம் கழித்து 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பாலிடெக்னிக் முடித்து மாணவர்கள் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கவர்மெண்ட்டு கொண்டு வந்து இந்த சமுதாயத்தில் எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே படிக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு ஒருத்தர் முதல் தலைமுறை பட்டதாரின்னு இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் முடித்து வர்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, +2 முடித்து வர்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி கொண்டு வர்றாங்க. அதோட ஓடிக்கிட்டு அந்த முதல் தலைமுறை ஓடிக்கிட்டு இருக்குமா அடுத்த கவர்மெண்ட் வருது. அடுத்த கவர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அடுத்து வந்து 7.5 7.5% உள்ள மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். போட்டி அரசே வந்து கீழ்மட்டத்திலிருந்து இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு இந்த மாணவர்களை எப்படியாவது அவ்வளோ பேரையும் தமிழ்நாடுனா 100% மாணவ மாணவிகள் படிக்கணுங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டாந்து அவங்க அடுத்த கவர்மெண்ட் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 7.5% சொல்லி அந்த மாணவர்களை கொண்டு வர்றாங்க. இதுக்கடையில் எங்களை மாதிரி கல்லூரிகள் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டோம்னா, சரி அரசாங்கம் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிக்கு பணம் கொடுக்குறாங்க, 7.5 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பாலிடெக்னிக் மாணவர்களுக்கெல்லாம் எந்த சலுகையுமே அரசாங்கம் பண்ணலைன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த மாணவர்களுக்கு வந்து எங்கள் ட்ரஸ்ட்டில் இருந்து ஒரு 25% 50% சொல்லி நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு பாதி பணத்தை, அதாவது 60,000 அரசு கட்டணும்னு சொல்லி சொன்னால் ஒரு 30,000 மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறோம், பஸ்ஸுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டியது கிடையாதுன்னு சொல்லி இந்த மாணவர்களுக்கு எங்கள் சைடில் நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதோட அந்த கவர்மெண்ட் முடியுது. அடுத்து மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் வருது. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே முதல் தலைமுறை பட்டதாரி இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்து 7.5% கொடுத்துட்டாங்க. இந்த உயர்கல்விக்கு நம்ம அடுத்து ஏதாவது செய்யணுமே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, படிக்கிற மாணவர்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா அவங்களுக்கு பாக்கெட் மணி மாதிரி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க பெண்களுக்கு போடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, பையங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ தவப்புதல்வன் ஒரு ஸ்கீமை அந்த கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அந்த பையங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மாதம் 1000. ஏன்னு சொன்னால் அந்த பையங்கெல்லாம் வந்து காலேஜுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த வந்து அட்டண்டன்ஸ் போட்டு கரெக்டாக படித்து அரியர் இல்லாமல் கரெக்டாக போய்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்கள்லாம் உங்களுக்கு பயனடைங்கிறக்காண்டி நேரடியாக அவனுக்கு மாதம் 1000 ரூபா தவப்புதல்வன், அவனுக்கு 10ஆவதுலேயும் கொடுக்குறாங்கல்ல தவப்புதல்வன் சொல்லி 10ஆவது அந்த பையங்களுக்கு 10ஆவது படிக்கும்போதே மாதம் 1000 ரூபா அவனுக்கு பாக்கெட் மணியாக கொடுத்துட்றாங்க.
பெண்களுக்கு அரசு பள்ளியில் படித்து வரக்கூடிய எல்லாருமே அரசு பள்ளியில் படித்த பிள்ளைங்களாக தான் இருப்பீங்க. வரக்கூடிய பள்ளியில் இருந்தால் அவங்களுக்கு புதுமை பெண்ணுங்கிற திட்டத்தில் மாதம் 1000 ரூபா அவங்களுடைய எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி அரசாங்கமும் தனியார் எங்கள் மாதிரி தனியார் கல்லூரி நிறுவனங்களும் சேர்ந்து இந்த கல்வியை முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் தமிழகம் உயர்கல்வியில் பெரிய அளவில் வரணுங்கிறக்காண்டி இப்போ நான் முதல்வர்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நேற்று முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காங்க. 12 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த நான் முதல்வன் திட்டத்தினால இன்றைக்கி ரெடியாகி இன்றைக்கி வெளியூர்களுக்கும் கம்பெனிகளுக்கும் பெரிய பெரிய இதுகளுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் கவர்மெண்ட்டுகளுக்கு தயாராகி 12 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம். இந்த கிட்டத்தட்ட இந்த 4-5 வருஷத்தில் நான் முதல்வர்னு ஒரு திட்டம் ஒன்று நடத்தி எல்லா பாலிடெக்னிக் பிள்ளைகளும் நல்லா பங்கேற்றிருப்பீங்க. நீங்கள்லாம் இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கீங்களாமா? நான் முதல்வர் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அரசாங்கம் போட்டி போட்டுக்கிட்டு இந்த உயர்கல்வியை முன்னேற்றணும். வீட்டில் யாருமே படிக்காதவங்க இருக்கக்கூடாது, எல்லாருமே 100% படிச்சிருக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த உயர்கல்விக்கு அது மாதிரி போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்லி அப்பா அம்மா படிக்காட்டி அவங்களுக்கு ஒரு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. அப்புறம் நல்ல மார்க் எடுத்திருந்தால் 7.5% சொல்லி அவங்களுக்கு ஒரு மார்க் சதவீதம் பணத்தை கவர்மெண்ட் அரசு கொடுத்துட்றாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்காண்டி இது காலேஜுக்கு படிக்கிறதுக்கு தானே கொடுக்குறோம், அவங்க செலவுக்கு கொடுக்குறமேன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபா பெண்களாக இருந்தாலும் சரி பையங்களாக இருந்தாலும் சரி பாலிடெக்னிக்கு இன்ஜினியரிங்கு ஆர்ட்ஸு எதாக இருந்தாலும் எந்த படிப்பு படித்தாலும் அதில் ஒரு 1000 ரூபாயை கொடுக்குறாங்க. இதுபோக கல்லூரி என்ன பண்ணுறோம், நாங்கள் பஸ்ஸை இலவசமாக கொடுத்து பஸ்ஸில் இந்த பிள்ளைங்க வரணுங்க படிக்கிறவங்க வர சொல்லி பணம் கட்ட முடியாத பிள்ளைங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ட்ரஸ்ட்டில் இருந்து நாங்கள் ஒரு 25% 30% கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்காமல் அந்த ஃபீஸ்லேருந்து ஃபீஸை குறைச்சி இந்த மாதிரி கொண்டு போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்தா மத்திய அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 2035 இந்தியாவுடைய கல்வி ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி 52% இருக்கும் அப்படின்னு சொல்லி 2035, இப்போ நடக்கிறது 2025, இன்னும் 10 வருஷம் கழித்து இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சி 52% இருக்கும்னு சொல்லி மொத்த இந்தியாவுக்கும் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு இப்போ 52% தாண்டி இப்போ 53, 54 போயிருக்கு இப்போ கல்வியில். அப்போ அவங்க சொல்கிற பதிவேடு இன்னும் 10 வருஷம் கழித்து தான் இந்தியா 52% வரும்னு எதிர்பார்க்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது அந்த மாதிரி வட மாநிலங்களை பூரா சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசம் குஜராத் அந்த மாதிரி வட மாநிலங்கள்லாம் சேர்த்து மொத்த இந்தியாவுக்கும் மத்திய அரசாங்கம் வெளியிடுறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி எந்தெந்த வகையில் இந்த மாதிரி இந்த உயர்கல்வியை எப்படி வீட்டில் எல்லாருமே படிச்சிருக்காங்க, எல்லாருக்குமே வேலை கொடுங்க, எல்லாருமே நான் முதல்வன் திட்டத்தில் எல்லாருமே உள்ளே வந்திருக்கணும், எல்லாருமே இந்த படித்து இந்த இந்த பயன்பாடு இந்த கல்வி உதவித்தொகை அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி என்னென்ன வகையில் இந்த பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய கவர்மெண்ட்டு அடுத்து என்னென்ன திட்டங்கள் கையில் வச்சுருக்காங்க என்னங்க தெரியல. அதனால் நீங்கள் இந்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் கல்லூரிக்கு ரெகுலராக கரெக்டாக நீங்கள் படித்து அரியர்லாம் பாஸ் பண்ணி நீங்களே இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இது பண்ணி பயனளித்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.